அதோ 2 இருக்கு, இங்கே ஒரு 3. ஏரியா ஃபுல்லாக ரைஸ் மில்லாக இருக்குது. டேங்க்கு ஃபுல் பண்ணியாச்சு. உள்ளே வந்தால் ஒரே புகை மூட்டமாக இருக்குதுன்ற மாதிரி தான் இருக்குது. லோடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தெலுங்கானா போலீஸ் செக் போஸ்டா? தண்ணி நிற்கலாம் கிடையாது, வேகமாக போய்கிட்டு தான் இருக்கு. 2 போலீஸ் செக் போஸ்ட்டுக்கும் கப்பம் கட்டியாச்சு. முதல் தடவையாக நாகார்ஜுனா சிமெண்ட் ஏற்றிட்டு இந்த வழியில் போயிட்டுருக்கோம். பரவாயில்ல, டோர் திறக்கும் போதே ஊந்து போச்சுப்பா. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் தான் இருக்கேன். அதாவது ப்ரீமியர்ன்ற கம்பெனிக்கு வந்து லோடு ஏற்றிக்கிட்டு போயிட்டு அங்கே போனோன்னே அவங்க பில்லை மாற்றி விட்டு இங்கே வேற இடம் அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் வந்து இப்போ லோடு இறக்கிட்டு அப்படியே இதுவும் ஒரு வேறு சிப்கார்டு போல் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இறக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ரோட்லேயே நிப்பாட்டியிருக்கேன். இது மெயின் ரோடெல்லாம் கிடையாது, இது அதுக்கு போகிற ரோடு. அதில் அப்படியே ஓரம் கட்டி நிப்பாட்டிருக்கேன். ரிட்டர்ன் வந்து பாண்டு 3 நாள் தான் இருக்குது. எம்டி வர சொல்கிறாங்களா இல்லைன்னா லோடு வீடு ஏற்றிட்டு வா, நீ பாண்டு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வாங்கி தரேன் அப்படின்றாங்களா என்ன தெரில. பேசிட்டு வரேன்னாங்க, இப்போ வரைக்கும் இன்னும் வரல. சரி, நானும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒன்றும் வேலையாகாது போல். டைம் பார்த்தீங்கன்னா இறக்கிட்டு வந்தது வந்து கிட்டத்தட்ட 5:45 6 மணி 5:45 வச்சுங்க இங்கே வந்தது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. இந்த இடத்துல ஒன்றும் கிடைக்கல. சாப்பாடுக்கு போகணுன்னா ஒன்று அங்கே மெயின் ரோடு தான் போகணும், அப்படி இல்லைன்னா அந்த இடம் போகும் போகிறேன், அந்த கிரவுண்டுக்கு தான் போகணும். இங்கேருந்து 17 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே போனால் தான் வண்டியை நிப்பாட்டிட்டு ஏன்னா சாப்பிட்டுட்டு இல்லை வாங்கிட்டு வண்டி அங்கே போயிடலாம். சொட்டர் வேற இறக்கி வச்சுறேன். காற்று நல்லா அடிக்குது அருமையாக. ஆனாலும் இப்போ குளிர் சீசன் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல். இன்னும் வெயில் ஏறுற வரைக்கும் கொஞ்சம் குளிருது. அதனால தான் சொட்டர் இறக்கி வச்சிருக்கிறேன். சரி, இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது. சரி, வெயிட்டு வாங்க அப்படிக்கா போய் என்ன இருந்தால் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்தாண்ட போய் என்ன வெயிட் பண்ணுவோம். நல்லா காற்று அடிக்குது. இதோ இதில் தான் வந்து இறக்கணும். இறக்கிட்டு அப்படியே வந்து நிற்கிறேன். அது ஆல்ரெடி அங்கே ஒரு 2 வண்டி நிற்குது, இறக்கிட்டு தான் நிற்குது. அதுவும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வரல. அங்கே ஒரு சிவன் இருக்கு. மெயின் ரோடுங்க போ. எதுவும் சாப்பிட கூட வழி இல்லாத. நேற்று மதியம் சாப்பிட்டது, நைட்டு சாப்பிடல, தூக்கம் வரணும்னு சொல்லிட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:45 10 மணி ஆக போகுது. மெயின் ரோடுக்காக போனா கூட எதனா சாப்பிடலாம். அட்லீஸ்ட் ஒரு டீயாவது குடிக்கலாம். அதுக்கும் வழி இல்லை. இருக்கு, ஆனா வீடுங்கெல்லாம் அந்த காம்பவுண்ட்ல கட்டி இன்டர்நேஷனல் மாதிரி கட்டி விற்பாங்கல்ல, அதுதான் இருக்கு. நேரம் போனா எதனா கிடைக்கும். ஏன்னா நம்ம மெயின் ரோடு போயிட்டு நான் அதான் பெஸ்ட். செக்யூரிட்டி அங்கேயே கேட்டாரு, வா 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 அது அப்படிக்கா மெயின் ரோட்ல விட்டு போவோம். இடம் வந்தா சின்னதா ஒரு பெட்டி கடை இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்குள்ளே வந்தேன்னா ஒரு நான் வந்த வரைக்கும் ஒரு 3 இடம் தான் இருக்குது, 3 கம்பெனி தான் இருக்குது. போக உள்ள இடம் இருந்தால் இருக்கலாம். இஎம்சி அப்படிதான் போட்டு அரைச்சி. நைட்டு கூகுள் மேப் பார்த்து இந்த ஊருக்குள்ளே வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே கரெக்டாக கூப்பிட்டு போயிடுமா, ஏன்னா மாற்றிக்கிட்டு கூப்பிட்டு போயிடுமான்னு பார்த்து தான் வந்தேன்.
தண்ணி வண்டி இன்னும் கொஞ்சம் ஓரம் விட்டுட்டு போடலாமலா? அவ்வளோதான், வடக்கு செக்யூரிட்டியை இறக்கி விட்டாச்சு. இந்த இடத்துல மட்டும் ரோடு அவ்வளோ சின்னதாக இருக்கும். டைம் 10 ஆகுது. இந்த நேரத்தில் எதுவும் டிஃபன் கிடைக்குமான்னு கூட தெரியல அந்த தள்ளுவண்டியில். ரைட்டு, தள்ளுவண்டி டிஃபன் கடையே போடலை போல. அதுவும் அது இருக்குன்னு பார்த்தா இன்னைக்கு போடவே இல்லையா? வண்டி முன்னாடி நிப்பாட்டு வந்துருக்குறேன். இங்கே அது டிஃபன் இருக்கு, வாங்கிட்டு போகலாம். பார்சல் கேட்டிருக்கேன், ஏன்னா வண்டி ரோட்டில் நிப்பாட்டி எடுத்துருக்கேன். ரொம்ப நேரம் நிப்பாட்ட முடியாது, பார்சல் வாங்கிட்டு போயிடலாம். அவ்வளோதான், பார்சல் வாங்கியாச்சு. இட்லியும் வடையும் வாங்கியிருக்கேன். வண்டி கிரவுண்டில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். அதோ 2 இருக்கு, இங்கே ஒரு 3, ஒன்று. மண்டை மேலே இருந்த கொண்டையை மறந்துட்டேன்ற மாதிரி இதை வாங்கினோம். சின்னதாக ஒரு தட்டு மாரி கொடுப்பாங்க பேப்பரில், அதை வாங்காத வந்துட்டேன். ரைட், வாங்கியாச்சு. 4 இட்லி 2 வடை. இது 60 ரூபா. சாப்பிடலாமா? அதுக்குள்ளே எல்லாம் ஆறியே போச்சு. வண்டிகளும் இவ்வளோ வண்டிங்க நிற்குது. வண்டிங்க கம்மி தான், ஆனால் கம்பெனியில் இறக்கிட்டு வண்டிங்க வரும். ஏன்னா அங்கே எப்படி நிப்பாட்ட முடியாது, இங்கே தான் வந்து நிப்பாட்டுவாங்க. இறக்கிட்டு வரும். என்ன சொல்கிறாங்கன்னா எதுன்னு பார்த்துட்டு கிளம்பலான்னு பார்த்தா இப்போ வரைக்கும் அது சொல்லவே இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. நான் சாப்பிடுங்க, நம்மளும் சாப்பிட்டு முடிப்போம். சாப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி, ஓகே மக்களே, வாங்க புறப்படலாமா? எங்கே போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மிராலிகுடா சிமெண்ட்டு. அதாவது மிராலிகுடா வந்துட்டு ஃபோன் பண்ணுங்க, நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி, நம்ம மிராலிகுடா போயிட்டு ஃபோன் அடிச்சு லொக்கேஷன் வாங்கிக்கலாம். அது மிராலிகுடா சிமெண்ட்னா அங்கேயே ஒரு 4-5 ஃபேக்ட்ரி இருக்குது. அது எதுன்னு தெரியல. மகா சிமெண்ட் இருக்குது, டக்கான் இருக்குது, மகா சிமெண்ட் இருக்குதுல்ல, டக்கான் இருக்குது, நாகார்ஜுனா இருக்குது, இன்னொரு 3-4 இது இருக்குது. சரி, ரைட்டு, வாங்க பார்க்கலாம், புறப்படும். டீசல் அளந்து பார்த்துட்டேன், 8.5 இன்ச்சு தான் இருக்குது. அப்பயும் அந்த 2.7 2. இதுதான், வேற ஒன்றும் முன்னேற்றம்லாம் இல்லை. இன்னும் இங்கே வந்துருந்தா 9 இன்ச்சு இருந்திருக்கும். இந்த 10 லிட்டர் வித்தியாசம் வந்து இங்கேருந்து பில்லு மாற்றி அங்கே போயிட்டு இறக்கிட்டு வந்தது இல்லையா, அதில் டிஃப்ரெண்ட்டு தான். எப்படி போகிறது பார்த்தீங்கன்னா நேராக ரிங் ரோடு ஏரியா போயிடலாம். ரிங் ரோடு ஏறி அந்த வழியாக போயிட்டு மிராலிகுடா டோல்கேட், அதாவது பாஸ் பண்ணி போகலாம். ஏன்னா வந்து 2 டோல்கேட் ரிட்டர்ன் விழும், அதனால் இதில் போகலாம். இல்லைன்னா நாகார்ஜுனா சாகர் ரோடு போய் சுற்றிக்கிட்டு போகணும். அதனால் இப்படியே போய்க்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஒரு 2 டோல்கேட்டாவது பாஸ் ஆகட்டுமே. இது உள்ளார சிங்கிள் ரோட்டில் உள்ள கொண்டு போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஹைவேஸில் போகலாம். எது கிடைக்குதோ டப்புன்னு ஓடிடணும், ஏன்னா டைம் இல்லை நம்மளுக்கு. எக்ஸ்பிரஸ் ஹைவே இதில் போய் நிப்பாட்டினா 1500 ரூபா ஃபைனா. டிராக்டர் அலோடு இல்லையே,
இங்கே மெயின்டெனன்ஸ் வேலை பார்க்குற வண்டியாட்டுங்குது. 14 ஏறி இருக்கோம், 11 இறங்க போகிறோம். நான் மிராலியோட ஊர் வந்துட்டேன். மேப்பு இதில் போக சொல்லுது, ஆனால் அதில் போகக்கூடாது. இது ஊருக்குள்ளார போய் வரும். இதுக்கு அவுட்ரு வந்து அந்தாண்ட இருக்குது, அதாவது அந்த பக்கம் என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, அது வழியாக உள்ளே போகலாம். ஆனால் இன்னும் 62 கிலோமீட்டர் காட்டுது. இது ஒரு 8 கிலோமீட்டர் போனால் கூட மீதி 50 கிலோமீட்டருக்கு மேலே உள்ளே போகணுமா? 50 கிலோமீட்டர் பங்காம். அங்கேருந்து 20 கிலோமீட்டர், அப்படி ஒரு 70-80 கிலோமீட்டர் போக வேண்டியதுக்கு இன்னும். வந்துட்டோம். ஊருக்குள்ளே போகிற ரோட்டில் லெஃப்டில் கட் பண்ணி கொஞ்சம் தூரத்தில் ரைட்டில் திரும்ப சொல்லுது. இந்த ரோட்டில் ஒரு 34 கிலோமீட்டர் காட்டுது. ஆனால் இது கொஞ்சம் தூரம் போய் சிங்கிள் ரோடு ஆகிடும். எப்படா சொல்கிறேன் கொஞ்சம் தூரம் போய் சிங்கிள் ரோடாக மாறிடும்னா, இந்த ரோட்டில் இது வரைக்கும் நான் போனதில்லை, இப்போ தான் முதல் டைமாக போகிறேன். இருந்தாலும் அந்த ஊரை தாண்டி கொஞ்சம் தூரம் வரைக்கும் நல்லா டபுள் ரோடாக தான் இருக்கும். இந்த ஊர் எல்லாம் முடிவுக்கு அப்புறம் பாருங்கள், எல்லாம் சிங்கிள் ரோடாக டேமேஜ் ரோடாக தான் இருக்கும். அது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போய் தான் பார்க்கணும். ஏரியா ஃபுல்லாக ரைஸ் மில்லாக இருக்குது. பரவாயில்லையே, கொஞ்சம் தூரமாக வந்துட்டு இருக்கேன். ரோடு கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. 295 ரூபா. டோல்கேட் வேறு வருது. அதில் கொஞ்சம் தூரம் வந்து சிங்கிள் ரோடாக மாறி போச்சு. சிங்கிள் ரோடுக்கே டோல்கேட்டா? ₹360. இது கிருஷ்ணா நதியோட ஆத்துப்பாலம் கிடையாது. ஏன்னா அதுவும் இங்கே தான் வரும், ஆனால் இதில் தண்ணி இல்லை. அப்போ இது வேற நினைக்கிறேன். அதுலேருந்து பிரிஞ்சு வேற எங்கன்னா போகிறதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ரைட்டில் போக சொல்லுது. நானே வழி தெரியாதான் போயின்னு இருக்கேன். பெட்ரோல் பங்க் வந்துடுச்சு. டீசல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபுல் டேங்க் எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம். டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. 265 லிட்ரு, 5.5 லிட்ரு டீசல் போட்டுக்கிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டேன். இங்கேருந்து 22 கிலோமீட்டர் இருக்குது கம்பெனி. என்னடா லோடே எத்தாத்து முன்னாடி டீசல் போடுறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து வாடகை வந்து கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம். அதனால தான் டீசல் ஃபுல் டேங்க் பண்ணி விட்டுறாங்க. எப்படி நம்ம தான் அவங்களுக்கு தரா மாரி வரும். ஏன்னா அந்தளவுக்கு நம்மளது வந்து டீசல் பிடிச்சிருக்கு. பார்க்கலாம் எப்படியாவது.
ஸோ வந்தாச்சு. முன்னாடி லைட் ஏறுது பாருங்க நிறையா, அதுதான் கம்பெனி. நேராக உள்ள லோடு ஏற்ற போது போல. நம்ம லெஃப்ட் சைடில் ஏதோ பார்க்கிங் இருக்குதுன்னாங்க. வண்டி கொண்டு வந்து நிப்பாட்டேன். பக்கத்தில் ஒரு வண்டி இருந்தது, அதனால் இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டேன். இங்கே போயிட்டு வண்டி நம்பர் சொல்லணுமா, ஏதோ ஒரு ஆஃபீஸுன்னாங்க. போய் தான் கேட்கணும் போல். மைக்கில் சொல்லிட்டு இருக்காங்களா, அங்கே எதாவது இருக்கணும். போயிட்டு வண்டி நம்பர் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன். வண்டி நம்பரை ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு வந்திருக்கேன். கூப்பிடுவாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரில. சரி ரைட்டு, அது வரையும் வண்டிக்கு வந்துட்டேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணி பார்க்குறோம். ஆளே காணோம். எங்கே தான் போனாங்கன்னே தெரியல. பேப்பர் வாங்கிட்டேன். போயிட்டு லோடு ஏற்றோம். உள்ளே போயிட்டேன். ஃபுல்லாக சிமெண்ட் ஆகி போச்சு புகையிலே. உள்ளே வந்தால் ஒரே புகை மூட்டமாக இருக்குதுன்ற மாதிரி தான் இருக்குது. நேராக போய் ரைட்டு திரும்பினாங்க. எங்கே போய் லோடு ஏற்றணும்னா தெரியல. அந்த முக்குக்கு போய் பார்ப்போம். வடிகட்டு பேருங்க ஜல்லிக்கண்ணி மாதிரி இருக்குது. இதெல்லாம் சிமெண்ட் வளைஞ்சி நெளிஞ்சு வருது, வந்து கீழே போகுது அப்படியே. இந்த மஞ்சள் கலர் இதில் வந்து வண்டியில் அப்படியே லோட் ஆகுது. இது வழியாக வரும் சிமெண்ட் மூட்டை, கீழே வந்து அப்படியே உள்ளே போகுது. லோடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மூட்டை எல்லாம் உள்ளே போகுது பாருங்க லைனாக. லோடிங் ஏற்றி முடிச்சாச்சு. போட்டு அடுக்கி வச்சுட்டாங்களாண்ணா. ஒரு வழியாக வெளியே வந்து இந்த பார்க்கிங் வந்துட்டேன். டைம் 5:30 மணி ஆகுது. விடிஞ்சிடுச்சு. லோடு ஏற்றி வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கேன். பில்லு வந்து இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஆகுமா. அந்த வண்டிக்கு வந்துட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். தூங்குறாரு, கிளம்பி போவாப்புல. பில்லு வாங்கிட்டேன். வாங்க புறப்படலாம். கண்ணாடி பூரா சிமெண்டா இருக்குது. கண்ணாடி ஃபுல்லா சிமெண்ட், வண்டி ஃபுல்லா சிமெண்ட். வரும்போது லெஃப்ட் சைட்லேருந்து வந்தோம். இப்போ ரைட் சைடில் போனோன்னா 20 கிலோமீட்டரில் திராட்சைப்பள்ளியில் போய் ஜாயிண்ட் ஆகிடுமா. அப்படியே போவோம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் போல். நம்ம லாரிங்களுக்கு அது, இது பஸ்ஸு காரு இல்லை வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு. தெலுங்கானா போலீஸ் செக் போஸ்டா. போலீஸ் செக் போஸ்ட் பாஸ் பண்ணியாச்சு. கிருஷ்ணா நதி தான் இது. கிராசிங் போகுது பாருங்க, எவ்வளோ தண்ணி. அந்தாண்ட பார்டரில் அது ஆந்திரா போலீஸ் செக் போஸ்ட் அந்த சைடில் இருக்குது. இந்த ஆறு தான் குறுக்கால. நம்ம இது வரைக்கும் அந்த பக்கம் அந்த பாலத்தில் போயிருப்போம். இதெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்கு, எவ்வளோ தண்ணி போகுது பாருங்க. தண்ணி நிக்கலாம் கிடையாது, வேகமா போய்கிட்டு தான் இருக்கு. ரைட், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆந்திரா வந்தாச்சு. தெலுங்கானால இருந்து ஒரு ஆத்து பாலத்துல 2 ஸ்டேட்டை கடந்துட்டோம். அது ஒரு ஸ்டேட்டு கடந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். இதையும் பாஸ் பண்ணோம். ரைட், தாண்டியாச்சு. அவ்வளோதான், ஆந்திராக்குள்ள வந்தாச்சு. 2 போலீஸ் செக் போஸ்ட்டுக்கும் கப்பம் கட்டியாச்சு. 100
டீ கடை எதனா இருக்குன்னு பார்த்தா இதுவும் இன்னும் திறக்கவே இல்லை, மூடிதான் இருக்கு. சரி, மெயின் ரோடு போய் குடிப்போம். அது ஆப்போசிட்ல ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி இருப்பாரு. இந்த ஏரியாவில் எங்கே பார்த்தாலும் அந்த நிலப்பகுதியிலாம் பார்த்தீங்கன்னா கல்லாக கிடக்கும். அது எல்லாமே சிமெண்ட் கல். அதை தான் வந்து அரைச்சி பவுடர் ஆக்கி சிமெண்ட் மாரி பண்ணுறாங்க. அங்கே கிடக்குது பாருங்க, பாருங்க கல்லுங்களாம் இருக்குது இல்லையா, அது எல்லாமே சிமெண்ட் கல் தான். சிமெண்ட் கல் கிடக்கு, சுண்ணாம்பு கல் கிடக்கும். எல்லாமே வந்து இங்கே தான் வெட்டி வெட்டி சுண்ணாம்பு தயாரிக்கிறாங்க, சிமெண்ட் தயாரிக்கிறாங்க. இந்த ஏரியாவில் நிறையா இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் கல் நிறையா இருக்கு. சுண்ணாம்பு கல் தான் அதெல்லாம். சுண்ணாம்பு கல், சிமெண்ட் கல் ரெண்டு பக்கமும் என்னமோ போட்டிருக்காங்க. என்ன பருத்தி பஞ்சு செடியா இல்லை என்ன தெரியலையே. பருத்தி போட்டாங்கன்னா இவ்வளோ லைனாக போடுவாங்களா? டவுட்டாக தான் இருக்கு. சமயம் எனக்குன்னா வெண்டைக்காய் செடி மாரி தெரியுது. மாடு கட்டி ஏறு விழுறாங்க. ஏறு விழுல, அதாவது இது வந்து களை எடுக்கிறாங்க. அந்த பக்கம் மட்டும் இல்லை, இந்த பக்கமும் பார்க்கணும். எங்கடா போகுதா வண்டி? நார்மல் லோடு ஏற்றினாலே போகாது. இது சிமெண்ட் அமுக்கு லோடு. இது மொத்த வெயிட்டும் ஒரு அரை கண்டெய்னர் பிடிச்சிருந்தோம். ஹைட்டு ஏறாது. அதனால இந்த வண்டியே பிடிச்சப்போ ஆகாது. இது ஆல்ரெடி சூப்பராக பிக்கப் ஆகி போயிடும். இது இந்த ரோடு வேற. முதல் தடவையா நாகார்ஜுனா சிமெண்ட் ஏற்றிட்டு இந்த வழியில போயிட்டு இருக்கோம். பரவாயில்ல. இந்த மாதிரி விவசாயங்களை பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. மருந்து அடிக்கிறது, களை பிடுங்கிறது, ஏர் ஓட்டுறது கற்றுக்கிடணும் ஐயா. ஆந்திராவை பார்த்து கற்றுக்கிடணும். இது தமிழ்நாட்டுக்கு விவசாயத்தில் ஒரு சப்போர்ட் கிடச்சிதுன்னா பெஸ்ட்டில் போயிடும். நம்ம ஆளுங்களாம் அடிச்சிக்க முடியாது. இருந்தாலும் இப்போதைக்கு கம்பேர் பண்ணால் நம்ம ஊரை விட இது கொஞ்சம் பரவாயில்ல விவசாயம் பண்ணுறதுல. தாச்சிப்பள்ளி ஊர் வந்துட்டேன். இதுலேருந்து போயிட்டு அந்த மெயின் ரோடு ஏறிக்க வேண்டியது தான். ஆல்ரைட், மெயின் ரோடு வந்து பிடிச்சாச்சு. பகலாக கண்ணு முழிச்சு லோடு ஏற்றிக்கிட்டு வந்தா கடைசியில் டோல் கட்டானோடனே கொள்ளக்காரங்க நிற்கிறாங்க. எப்படி வண்டி நிப்பாட்ட தான் போகும்போதே பிடிச்சி நிப்பாட்டி தான் நான் காசு வாங்கிட்டு தான் விட்டாங்க. இப்போ மட்டும் என்ன பண்ண போகிறோம்? இப்போ தான் வாங்க அதை விட போகிறோம். பார்ப்போம். இந்த ராஜஸ்தான் வண்டி லோடு வண்டி தான், ஆனால் இது கொரியர் சர்வீஸா, அப்போ இது நிப்பாட்ட மாட்டாங்க. லிஃப்ட் ஆக்சஸ் தூக்கி இருக்கிறதுல ஒரு சின்ன ஒரு இது
எம்டி கட்டியா இருக்குன்னு கொஞ்சம் வந்து நேரம் படிக்கல யாருக்கும் பார்க்கல. இவன் எந்த பக்கம் நிற்கிறான்னு மட்டும்தான் நான் தலை எந்த பக்கம் நீட்டு பார்த்து இப்படி வந்தேன். அவங்கள பார்த்தனா வண்டி இப்படி 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 வாழைக்கட்டுலாம் விட்டு அடிப்பான். ரைட், நல்ல வேலை வச்சுட்டே இருந்தேன். நைட்டு ஃபுல்லாக வந்து ஓடி ஏற்றி காலையில இவங்க கிட்ட கொடுத்துட்டு போறதா அப்படின்னு பரவாயில்ல எஸ்கேப் ஆயிடுச்சு. அதங்கி பக்கம் வந்துட்டேன். இந்த ரோடு இன்னும் 18 கிலோமீட்டர் இருக்கு. நான் ஒன்று வெயில் தான் அடிக்குது. மேலே ஏறி ஆனால் கொஞ்ச நேரம் நிப்பாட்டலாம். முன்னாடி ஏதோ ஒரு வண்டி தூங்கின்னு இருக்கு. ஒன் சைடா ஒரு கழிச்சு படுத்திருக்கு. நைட் டைம் நான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரோடு வண்டி தான். ஆப்பிள் லோடு மொத்தமும் சிண்டி போய் கிடக்குது. வெயில்லாம் சரியான வெயில் அடிக்குது. டைம் 1 மணி ஆகுது. மேலே ஏறி எங்கன்னா பார்த்தா நிப்பாட்டும். ஏன்னா டயரு எல்லாம் பயங்கர சூடாக தான் இருக்கும். 1/2 மணி நேரம் தான் அது ரிலாக்ஸ் பண்ணும். சுடுதுப்பா. பக்கத்துல வந்து நின்னாலே அனல் வீசுது. இந்த இடம் கொஞ்சம் ஓப்பன் பிளேஸ், நல்லா கொஞ்சம் காற்றடிக்கும். அந்த காற்றுலையாவது கொஞ்சம் சூடு தணியட்டும். நம்மளுக்கும் ஒரு சின்னதாக ஒரு பிரேக் எடுக்கும், ஒரு 1/2 hour. அரை மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு பார்த்தா பத்திரம் போட மணி 3 ஆகுது. நேற்று நைட்டும் தூக்கம் இல்லை, முந்தா நாள் நைட்டும் தூக்கம் இல்லை. கிளம்பலாம். வெயில் தான் அடிக்கிட்டான். அதாவது அப்படியே லைட்டாக கொஞ்ச நேரம் போகலாம். சாப்பிட்டா சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போய் சாப்பிடலான்னு பார்த்தா 3 ஆயிடுச்சு. நூற்றி 36 கிலோமீட்டர் இருக்குதா நெல்லூர். எங்க போறோன்றது சொல்லவே இல்லைல்ல. பூந்தமல்லி சொல்லியிருக்காங்க இறங்குற இடம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் ஏற்றணும், அப்படி மதுராந்தகம் தான் ஏற்ற போகிறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அது கேன்சல் ஆகி பூந்தமல்லி ஏற்றிருக்காங்க. டைம் சாயந்தரம் 6:30 மணி ஆகுது. எங்கே போயிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காவேரி தாண்டி போய்கிட்டு இருக்கேன். நெல்லூர் டிராஃபிக்காக இருக்குது. பாலம் வேலையால தான் இவ்வளோ டிராஃபிக் இருக்குதா, ஏன் தான் அப்படி ஆகுது தெரியல. எப்போ பாரு இந்த இடம் டிராஃபிக்காகவே தான் இருக்கு.
மீஞ்சூர் புது பைபாஸ் ஏறி இருக்கேன். அப்படியே போயிட்டு பூந்தமல்லி இறங்கி பூந்தமல்லி ஊருக்குள்ளே போனோம். லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்காங்க, கீழே இறங்கிட்டு போட்டுக்கலாம். வர சிக்னல்ல லெஃப்ட், பூந்தமல்லி டு ஆவடி போற ரோடு. குடோன்னு வந்துட்டேன் ஒரு வழியாக. நைட்டு இந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சி வரத்துக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. வண்டியை விட்டுருக்கேன் முன்னாடி, இதில் தான் இறக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வண்டிங்க இருக்குது, அது அந்த சைடில் நிற்கிது பார்த்தீங்களா, அதில் லைனாக வண்டி இருக்குது. எப்போ இறக்குறாங்களோ கொஞ்ச நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். டோர் திறக்கும் போதே ஊந்து போச்சுப்பா. இதுமாதிரி குட்டி வண்டியாக வந்து என்னைக்கு இறக்குறது, 2 மூட்டை வேறு திறக்கும் போதே கீழே வந்து லாக்கில் எடுத்து கீச்சு போச்சு. அவ்வளோதான், அந்த வண்டியில் ஒரு 5 மூட்டை இறக்குனாங்க, போயிடுச்சு அந்த வண்டி. இதுமாரி குட்டி குட்டியாக இருந்து எத்தனை வண்டி எப்போ வரும்னு தெரியல. ரைட்டு, அவங்க பொறுமையாக இறக்கி முடிக்கிட்டோம். என்ன பண்ணுறது, எப்படியாவது நம்மளுக்கு இன்றைக்கி வரைக்கும் தான் 12 மணி வரைக்கும் டைம் இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 ஆகுது. இன்னும் ஒரு 11.5 மணி நேரம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம கண்டெய்னரை போய் இறக்கி ஆகணும். இன்னொரு வண்டி வந்திருக்கு டாட்டாவில் 909. இறக்குங்கப்பா, எப்படியாவது கொஞ்சம் சீக்கிரம் இறக்குங்கப்பா. கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. ஒரு சின்ன வண்டி வந்தால் காலி ஆகிடும். கொஞ்சோண்டு தானே இருக்குது, அதை குடோனில் இறக்கி போடுறாங்க. ஓகே, இறக்கியாச்சு, வாங்க போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா 4:30 மணி ஆகுது. போய் எம்டி இறக்கும். எம்டி கண்டெய்னர் எங்கே இறக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே ஏற்றுறமோ அங்கேயே தான். பீச் ரோடு சான்கோ போகும்போது லைன் இருந்தது, இப்போ எது வரைக்கும் இருக்குதுன்னு தெரியல. எம்எஃப்எல் ட்ரெயினுக்கு திரும்பி போயிட்டுருக்கேன். இறக்கிட்டேன், கல்மர் அப்படியே ரெடியாக இருந்தது, அப்படியே கையோடு இறக்கிட்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். எம்டி கண்டெய்னர் இறக்கிட்டு அப்படியே சர்வீஸ் ரோட்டில் நிற்கிறேன். என்ன லோடு சொல்கிறாங்க என்ன எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் இங்கேருந்து போயிட்டோன்னு வச்சிங்களா, மறுபடியும் ஹார்பர் லைன் இருந்துச்சுன்னா மறுபடியும் லைனில் வரணும், நவுத்திட்டு போகணும். அதனால் இந்த சர்வீஸ் ரோட்லேயே நிப்பாட்டியிருக்கேன். வேறு எதனா ஆல்கர் கோலையோ இல்லை மறுபடியும் சான்கோலையோ எதனா லோடு சொன்னாங்கன்னா அப்படியே கொஞ்சம் திருப்பி யூட்டர்ன் வரது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணிடலாம். அதுக்காக அப்படியே நிப்பாட்டியிருக்கேன். சரி, ஓகே மக்களே, சிமெண்ட் ரோடு எடுத்துன்னு வந்து இறக்கிட்டு வேலை முடிஞ்சுது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வாடகை என்ன டீட்டெயிலாம் எனக்கு தெரியல. ஆனால் 1000 ரூபாய், ஒரு டன்னுக்கு 1000 ரூபா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். 28 டன் ஏற்றிட்டு வந்தேன். 28 டன்னு 28,000 ரூபாய் வச்சா கூட நம்ம டீசலே பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் போட்டாச்சு. 25,000 இல்லை, 22,000 டீசல்லையே அவ்வளோ போட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்கே லோடிங் ஏற்று மாமூல், இங்கே அன்லோடிங் மாமூல் 2,000 ரூபாய். அப்புறம் கண்டெய்னர் இறக்குனது எல்லாம் சேர்த்து கணக்கு பண்ணால் ஒன்றும் இருக்காது. ஒன்றா ஒரு 2,000 ரூபாய் 1000 ரூபாய் மீதி இருக்கும் இந்த ரோடுக்கு பார்த்தீங்கன்னா. இதில் என்ன ஒன்று மீதி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஃபுல் பண்ண டீசல்ல இங்கே கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், அவ்வளோதான் விஷயம். அதுவும் நல்லா மைலேஜ் வர வண்டியாக இருந்தால். நம்மளது அது கூட சாத்தியம் இல்லை. நான் ஏற்கனவே போயிருக்க வண்டிட்டு கேட்டேன்,
அந்த சோலாரில் இறக்கிட்டு நீங்க இங்க வந்து சிமெண்ட் எத்தனை எவ்வளோ நான் போடுவீங்க அப்படின்னு கேட்டேன். 14 தான் சேம் வண்டி சேம் இது. 220 லிட்டர் பிடிக்காதுப்பா அப்படின்னாரு. ஆனா 265 லிட்டர் பிடிச்சிருக்கு நான் இருந்து அப்படின்னு. அவ்வளவுதான் பிடிக்காது எங்களுதுலாம், 220க்குள்ளதான் பிடிக்கும் அப்படின்னாங்க. அங்கேயே கணக்கு பண்ணாலும் ஒரு 45 லிட்டர் ஜாஸ்தி. சரி நான் அங்க இருந்து ஏத்திட்டு நீங்க பூந்தமல்லி போனீங்கல்ல, அது இறக்கிட்டு நீங்க ஃபுல் பண்ணீங்கன்னா எவ்வளவு நான் ஃபுல் பண்ணீங்க? 160 லிட்டரு, அதிகபட்சம் 170 லிட்டரு, அதுக்குள்ளதான்ப்பா பிடிக்கும் அப்படின்னாரு. சரி ரைட்டு, நம்ம ஏன்னா லோடு சொல்லி போய் டீசல் போட்டாதான் தெரியும். நம்மள்து எப்பயுமே ஹை வால்யூம் தான். சரி ரைட் மக்களை பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் என்ன சொல்லிட்டு கண்டினியூ பண்றேன். பாய்.